நாங்கள் ஒருமித்து வாசம் பண்ணி ஒருமித்து வாசம் பண்ணி எத்தனை இன்பமா இருக்கு சொன்னது. இந்த நேரத்துல நீங்க எல்லாரும் அவங்களுக்குள்ளே ஒரு இடத்துல அன்றுவே குடிச்சிட்டு அந்த தேசத்துக்காக, அந்த கிராமத்துக்காக, அந்த மக்களுக்காக, அன்றுவே பாவத்தோட ஜனங்களுக்காக, சபிக்கப்பட்ட ஜனங்களுக்காக, அன்றுவே ஜனங்களுக்காக, அன்றுவே குடும்ப பிரச்சனை ஜனங்களுக்காக, அன்றுவே ஜபிக்க, அன்றுவே பிள்ளைகளே இடத்துல குடிச்சிட்டு உங்க நன்றி கொடான்னு போட்டு நன்றி தகப்பனே, ஆனான் தகப்பனே, நீ ஜெயம் கொடுக்கிற தேவனையா, நீர் அதிசயம் செய்கிற தேவனையா, அந்த நேற்று மாறாத தகப்பனே, அன்றுவே ஜெபத்து மூலமானவரே இந்த கிராமத்துல அநேக மக்களையா நீ அறையிலையா ஆமே நல்ல மாறியா ஆளுடைய அது மாத்திரம் இல்லை, அநேக மக்கள் அந்த ஒரு பாவத்தில் இருக்கிறாங்க, குடும்பத்துக்கு அடிமையா இருக்கிறாங்கப்பா. அநேக மக்கள் அந்த போதுபொருள் அடிமையா இருக்கிறாங்க, அநேக மக்கள் அந்த கடன் பிரச்சனைக்கு அடிமையா இருக்கிறாங்கப்பா, அதுவே குடும்ப பிரச்சனை அடிமையா இருக்கிறாங்கப்பா. அதுவே பிசாசனாவே ஒவ்வொரு குடும்பத்தில் ஒவ்வொரு அதுவே ஆய்வு செய்து கொண்டிருக்கான். ஆனால் அதுபடி எங்கள் ஜெபத்து மூலமாக இந்த ஜெயம் நடக்கலையா, ஒரு விடுதலை கிடக்கு, நமக்கு ஜெய விடுதலை நடக்கணையா ஆளுயா, அந்த மக்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கணையா ஆளுயா நீரே அந்த அந்த எண்ணியா ஜெபத்துல அன்றுவரே சோத்தரமையா அன்றுவரே அக்கினி இறங்கினது போல, ஜெபத்தை அக்கினி இறங்கி இறந்து போல இந்த கிராமத்துல அன்றுவரே இந்த கருவூர்மார் கிராமத்துல ஒரு அக்கினி இறங்கினியா, அக்கினி இறங்கினியா ஜனங்கள் கத்தரே தேவன் சொல்றது போல அதுவே உங்க தேவனை உண்மையான நீரே தின்னு மக்கள் ஐயனியா அல்லா அதுவே அக்கினி போடுங்கப்பா, அதுவே அபிஷேகம் காணப்படும். அது மாத்திரம் இல்ல, இந்த ஊழியத்தை நடத்தும் அதுவே அருமையான சொராக்கையா அவர்களுக்கும் அவர் கூட வந்திருக்க எல்லா ஊழியர்களுக்கும் மற்ற ஊழியர்கள் நாம் சொல்லுகிறோமியா, அவங்க ஊழியத்தோடு கூட இருங்கப்பா. நான் மோசோடு போல உங்களோட பிரச்சனை கூட அருமையான பிள்ளையோடு இருந்து நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. அந்த எல்லா பிள்ளைகளோட காரியங்களும் எல்லா பிள்ளைகளும் சாப்பிட்டீங்க இல்லையா காத்துக்கொள்ளுங்க, பஞ்சாயத்துங்க துதி கண்ணா மையம் எல்லாம் முடியும். நீ இப்ப கிறிஸ்து போட வேண்டிய ஜீவனுக்கு ஒரு பாட்டு ரேடியோவில் மைக் ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. அற்புத 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 இயேசு அற்புத அன்பினோ வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புத அன்பினோ வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புத எல்லோரும் பாடுங்கள் கைத்தாளம் பாடுங்கள் சங்கீதத்துடனே சங்கீதம் பாடுங்கள் எல்லோரும் பாடுங்கள் கைத்தாளம் பாடுங்கள் சங்கீதத்துடனே சங்கீதம் பாடுங்கள் அற்புத 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 இயேசு அற்புத அன்பினோ வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புத என்னென்ன துன்பங்கள் நம்மில் வந்த போதும் தீர்த்த இயேசு அற்புத என்னென்ன துன்பங்கள் நம்மில் வந்த போதும் தீர்த்த இயேசு அற்புத எத்தனை தொல்லைகள் நம்மை சொந்த போதும் காத்த இயேசு அற்புத எத்தனை தொல்லைகள் நம்மை சொந்த போதும் காத்த இயேசு அற்புத உலகத்தில் இருப்பதிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே உலகத்தில் இருப்பதிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புத உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புத
நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நிலவிற்காக உனக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறேன் இயேசப்பா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. பகல் முழுவதும் வாழ்கிற தேவாதி தேவனுக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறேன் இயேசப்பா. இந்த நேரத்தில் இரவு நேரத்தை உங்களுடைய கரத்தில் வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசப்பா. தேவக்காரன் தேவ பிரசனம் எங்களோடு இருக்கணும், அதை ஜெபிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளை அக்கினி ஜாலையாக வைப்பேன் என்று சொன்னவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளை கொண்டு ஆண்டவரே, இந்த தினம் ஆண்டவரை ஒவ்வொரு பாஸ்டமாரும் இங்கே கொண்டு வந்ததுக்காக கொடான கோடி கோடி நன்றி செலுத்துகிறேன் இயேசப்பா. உங்களுடைய பிள்ளைகள் வர்ற இடத்தெல்லாம் ஆசீர்வதிக்கிற தேவனே உனக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா உனக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெபராஜ்ய மூலமாக ஆண்டவரே வந்திருக்க பிள்ளைகள் ஒவ்வொன்றையும் ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிக்கணும்னு ஜெபிக்கிறேன் இயேசப்பா. உங்க ஊழியம் இயேசப்பா, உங்க ஊழியம் நாங்கள் கலங்க தேவையில்லை ஆண்டவரே. உங்க ஊழியத்துக்காக ஆண்டவரே, சுவிசேஷத்துக்காக இந்த பிள்ளைகள் நாடன்னு ஆண்டவரை அலைந்து சுற்றி தெரியுதான் ஆண்டவரை. சுவிசேஷ விதையை தூவும் பொழுது உங்க வசனம் ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகள் உள்ளத்திலும் ஆண்டவரை பதியனமாறு ஜபிக்கிற நீசப்பா. பிசாசானவன் அப்பா பெருக்கிட்டு போனாலும் ஆண்டவரை நல்ல நிலத்தில் உளும் ஆண்டவரை விதையாக பயிராக உங்களுக்கு நிறுவனாக அறுவடை செய்யும் பலனாக நீ கொடுக்கணுமாறு நான் ஜபிக்கிறேன் நீசப்பா. நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த இரவு வேலை உங்க கரத்துல கொடுக்கிறேன் அப்பா. இந்த ஸ்தலத்துல விண்ணப்ப பண்ண விண்ணப்பம் இருக்கு. என்னுடைய செவிகள் அப்பா கேட்கிறது, கண்கள் திறந்தவர்கள் சொன்னீங்க சப்பா. இந்த செவிகள் கேட்கறதுக்காக நன்றி, இந்த கண்கள் திறந்திருப்பதுக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஸ்தலத்தை விரும்பினபடியாக நீங்க வாசம் பண்ணதே நினைச்சீங்கப்பா. இந்த ஸ்தலத்துல நீங்க இருக்குங்க ஆண்டவரே. நன்றியப்பா. ஒரு கூட்டச்சாரத்தை நீர் இந்த இடத்துல கூட்டி கொண்டு சேர்க்கணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஈசப்பா. நன்றி ஆண்டவரை. வருங்காலத்துல கர்த்தாவே உமக்கு அந்த நாங்கள் வைராக்கியமா ஆண்டவரை ஊழியம் செய்வதை நீங்கள் அறிவிங்க ஈசப்பா. ஊழிய பிள்ளைகளை நான் அக்கினி தவளையாக வைப்பேன் சொன்ன கருத்தை ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை அக்கினி தவளையாக வைக்கிறதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ஈசப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். ஊழியம் ஆண்டவரை செய்வதற்கு கர்த்தாவே அதுக்குள்ள ஆண்டவரை அப்பா ஆரோனை போல் அழைக்கப்படாவிட்டா ஒருவனுக்கு கனமான ஊழியம் செய்ய முடியாது என்று சொல்லியிருக்கீங்களா அப்பனே. அதே போல எங்களையும் ஆண்டவரை வல்லமையா பயன்படுத்தணுமாறு ஜெபிக்கிறேன் ஈசப்பா. நாசரனாகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவரை உயிர்த்துள்ள வல்லமை ஒவ்வொரு மீது ஆண்டவரை இறங்கணுமாறு ஜெபிக்கிறேன் ஈசப்பா. அக்னியான அபிஷேகத்தால் நீங்கள் நிரப்பணுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். யாருக்கு ஜெபித்தால் ஆண்டவரை நீர் விடுதலை கொடுப்பீங்க ஆண்டவரை. நீர் அற்புதம் செய்தவர் ஆண்டவரை. நன்றி அப்பா. உலகமையும் சுற்றி தெரிந்தீங்க. அதே போல நாங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஜெபிக்கும் பொழுது நீங்க ஆண்டவரை பரத்துல இந்த வல்லமை அனுப்பி குணமாக்கும் வல்லமை வரங்களை கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணுமாறு நான் ஜெபிக்கிறேன் ஈசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. வந்திருக்கும் பிள்ளைங்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரை. உங்களுடைய இடத்துல கொடுக்குறேன் ஒத்து கொடுக்குறேன் நகர்த்தனே நன்றி. உங்க பிரசனம் வந்திருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகள் மீது ஆண்டவரை இறங்கி இருப்பாங்க நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜெபிங்களும் நல்ல பிதாவே. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லா துணியும் கனமும் மகிமையும் இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரத்துக்கு உண்டாவதாக. அல்லேலூயா. மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து, வானத்தை பூமியை படைத்தவர் இயேசு கிறிஸ்து, சர்வவல்லமையுள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, ராஜ்யம் சொல்லும் சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர், 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 சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். நல்லவர் இருக்கிறது என்கின்றது. இந்த நாளில் ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக நாம் கூடி வந்திருக்கிறோம். இது தூத்துக்குடி இந்த ஐக்கிய கூட்டத்தில் ஸ்தோத்திரம் பத்தாங்குளத்தில் விசேஷமாக கருவலமாடு நம்முடைய கர்த்தரி சபையில் தேவன் இந்த நாளில் கூடி வரும்படி கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். கருமையான பாஸ்டர் தாவீது அவர்களுக்கு கனியம்மாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றவாறாக ஆசீர்வதிப்பாராக. தாங்களுடன் மேம்படுத்துவோம். கிருபை என்றும் உள்ளது. ஸ்தோத்திரம். நன்றாய் கவனிக்கிறோம். இயேசு கிறிஸ்து யோவான் 14:14 அவர் சொல்லியிருக்கிறார். வாசிங்க. ஸ்தோத்திரம். யோவான் 14:14 என்
என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் ம். அதை நான் செய்வேன். அதை நான் செய்வேன். எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். என் நாமத்தினால் நீங்கள் எது கேட்டாலும் அதை நான் செய்வேன். அதுக்கு முந்தின வசனம் வாசிங்க. நீங்கள் என் நாமத்தினாலே ம். எதை கேட்பீர்களோ ம். குமாரனில் பிதா மகிமைப்படும்படிக்கு அதை செய்வேன். அதை செய்வேன். பாருங்க, ஆண்டவருடைய நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால நம்ம கேட்கும்போது கர்த்தர் அதை செய்வார். அது எதுவா இருந்தாலும் அதை செய்வார். நம்ம எல்லாம் கேட்கலாம், ஆண்டவரே எனக்கு ஸ்தோத்திரம், தேவைகளை தாரும், என்னை குணமாக்கும், அதுக்குன்னா ஸ்தோத்திரம், என்னுடைய எதிர்காலத்துல இப்படியெல்லாம் நடக்கணும், இப்படியெல்லாம் ஆண்டவர் வழி நடத்தணும் அப்படின்னு நம்ம கேட்கறத கேட்டது. கடைசியில இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது நிச்சயமாய் நடந்துரும் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அதனால கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால கூடியிருக்கலாம். இயேசுவின் இடத்தில் நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் இடத்தில் எதை கேட்டாலும் கர்த்தர் அதை செய்வான். அல்லேலூயா. அந்த நம்பிக்கை விசுவாசம் நமக்குள்ள என்ன செய்யணும்? பெருகிக் கொண்டே இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னைக்கெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணி நடக்குமா, நம்ம காரியம் செய்து நடக்குமா, நம்ம செய்கிற ஊழியமா, அல்லது நம்ம செய்கிற காரியம் சரியா, இப்படியெல்லாம் சில காரியங்களை நினைக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய சீசர்கள் எத்தனை பேர்? 12 பேர். அதுல டாக்டர் இருந்தாங்க, வைத்தியர் இருந்தாங்க, அதுல ஸ்தோத்திரம் நல்ல அறிவாளிகள் இருந்தாங்க, திறமசாலிகள் இருந்தாங்க. ஆனா அந்த 12 பேர்ல ஒரு ஆள் யாருன்னா பேதுரு. பேதுருக்கு என்ன தெரியாது? படிக்க தெரியாது. பேதுருக்கு படிக்க தெரியாது. பேதுருக்கு நல்ல தெளிவா பேச தெரியாது. பேதுருக்கு பெரிய பணக்காரன் கிடையாது. அன்றாட அவர் ஸ்தோத்திரம் அங்கெல்லாம் போயிட்டு மீண்டும் பிடிச்சு அதுல இருந்து வியாபாரம் பண்ணி அப்படித்தான் அவர் குடும்பம் நடத்துறாரு. ரொம்ப கஷ்டத்துல கடற்கரையில கப்பலுக்குள்ள படகுல அவர் தினந்தோறும் அவர் வந்து ஸ்தோத்திரம் தினக்குழி என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு ஆள் ஆண்டவருடைய ஊழியக்காரனாய் மாறினார். அல்லேலூயா. ஆண்டவருடைய ஊழியக்காரனாய் மாறினார். ஆனா அவருடைய காரியத்தை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. 2:41 தானே? 2:41 ஆண்டவர் சொல்லுகிற வேதம் சொல்லுகிறத வாசிங்க. அப்போஸ்தலர் 2:41 வாசிக்கும் போது யாராவது எடுத்தவங்க வாசிங்க. தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக தேவன் நம்மளுடைய மத்தியிலே கிரியை செய்கிறவராக இருக்கிறார். வாசிங்க. அவருடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள். பேதுரு பிரசனம் பண்றார். இயேசு பூமியில இருந்து அவர் தன்னுடைய சித்தத்தை செய்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போயிட்டாரு. அதுக்கு பிறகு இயேசு மலைகளிலே பிரசங்கம் பண்ணினார், சபைகளிலே பிரசங்கம் பண்ணினார். பேரங்க பிரசங்கம் பண்ணினாரு, சீசர்கள் மத்தியிலே பிரசங்கம் பண்ணினார், கடற்கரையிலே படகுல உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணினார், மலை பிரசங்கம் பண்ணினார். எல்லாம் கேட்கறதுக்கு திரளான மக்கள் வருவாங்க. ஆனா அவர் இறந்த பிறகு பிரசங்கம் பண்றது யாரு? 12 பேர் இருந்தாங்க. யாரு பிரசங்கம் பண்ணுவான்? யாருக்கு விசுவாசம் இருக்கு? யார் அதை செய்ய முடியும்? இப்படி பார்க்கும்போது எல்லாம் அமைதியா இருந்தாங்க. பேர்கள் எழுந்திருச்சு ஆண்டவருடைய வசனத்தை நிறைய பேசினார். இதுல இருக்கிற வசனத்தை சாட்சி அப்படியே பேசினார். பேசி முடிச்ச பிறகு நீங்க பாருங்க, வசனத்தை அவருடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்றார்கள். எல்லாரும் ஞானஸ்தானம் எடுத்தாங்க. அன்றைய தினம் அந்த பேதுரு பேசின வார்த்தையை கேட்டு எல்லாரும் எழுதி வச்சாங்க. ஆனா பேதுரு யாரு? மீன் பிடிக்கிறவர். ஆனா அந்த ஊழிய கூட்டத்துல யாரெல்லாம் இருக்காங்க? டாக்டர் லூக்கா இருக்காரு. லூக்கா ஆமா, யோவான் நல்ல குடும்பத்தை சேர்ந்த யோவான்லாம் இருக்கிறாங்க. நிறைய ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. ஆனா யாருமே செய்ய முடியாதத ஒன்றும் தெரியாத பேதுரு என்ன செஞ்சான்? ஆண்டவரை பற்றி பேசி சாட்சி சொல்லி அங்க நிறைய பேர் ஞானசானம் எடுத்தாங்க. எத்தனை பேர் ஞானசானம் எடுத்தாங்கன்னு போட்டிருப்பாங்க. 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டாங்க. 3000. அப்ப எத்தனை பேர் இருந்திருப்பாங்க?
கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் 10,000 பேர் இருந்திருப்பாங்க. அதுல 3000 பேர் என்ன செஞ்சாங்க? இதுதான் என்னது அர்த்தம். ஒரு படிக்காத ஆளு, எழுத்து தெரியாத ஆளு ஒரு பிரசங்கத்தை கேட்டு 3000 பேர் ஞானஸ்நானம் எடுத்து என்ன செஞ்சாங்களா? எங்க சேர்த்துக் கொள்ளப்பட்டாங்க? சபையில் வந்து சேர்த்துக் கொள்ளப்பட்டாங்க. ரிஜிஸ்டர்ல எழுதிட்டாங்க, ஜீவ புத்தகத்துல எழுதிட்டாங்க. இதுதான் அர்த்தம். எல்லாரும் கரங்களை தட்டி கொடுத்துருவாங்க. படிப்பு அவசியம், ஆனால் ஆண்டவர் செயல்பட்டால் எப்பேற்பட்ட மனுஷனையும் மாற்றி ஊழியத்துல மேன்மைப்படுத்த முடியும். ஆமென். ஆமா, அந்த பேதுரு பிரசங்கத்தை கேட்டு 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார். 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார். சபைக்குள்ள சேர்க்கப்பட்டார்கள். சேர்ந்துக்கிட்டாங்க. அவங்களே வந்து என்னை சேர்த்துக்கோங்க சேர்ந்துக்கிட்டாங்க. அப்போ நல்லா யோசிங்க, ஒன்றுமே தெரியாத ஆள் பேதுருவை வச்சு 3000 பேர் ஒரே நல்ல ஆண்டவர் சந்திச்சார். அப்போ நம்மை கொண்டும் தேவன் என்ன செய்வார்? அப்படி அற்புதங்கள் செய்வார். ஏன் அப்படி 3000 பேர் சேர்ந்துக்கிட்டாங்க அப்படின்னா, கெட்டவர்களாக, தீயவர்களாக, பொல்லாதவர்களாக வாழ்ந்தால் நிம்மதி கிடைக்காது. ஃபர்ஸ்ட். ரெண்டாவது என்ன வரும்? நோய் வரும். தீமையான காரியத்துல போகும்போது நோய் வரும். ஒருவன் ரொம்ப வருஷம், எத்தனை வருஷம் நோயாளியா இருந்தா? 38 வருஷம் நோயாளியா. ஆனா இயேசு அவனை தேடி வந்தான். இயேசு கிறிஸ்து அவனை தேடி வந்து ஸ்தோத்திரம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவனை சுகமாக்கிட்டார். சுகமாக்கினவனை இயேசு கிறிஸ்து சுகமாக்கிய உடனே அவன் என்ன செஞ்சான்? நல்லா சுகமாயிட்டான். படுக்கையிலே கிடந்தவன் எழுந்து என்ன செஞ்சான்? சுகமாயிட்டு சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சிட்டான். சர்ச்சில் இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு? பிரசங்கம் பண்றாரு. பிரசங்கம் பண்ணும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு இயேசுநாதர் வெளியே வரும்போது அந்த ஆளை பார்த்தார். எந்த ஆளை? 38 வருஷம் ஜாலியா படுத்து கிடந்த அந்த மனுஷனை இயேசு என்ன செஞ்சாரு? பார்த்துட்டார். பார்த்துட்டு அவனை கூப்பிட்டுங்க வா அப்படின்னு கேட்டு அவன் சொல்றாரு, இனி உனக்கு அதிக கேடானது வராதபடிக்கு நீ என்ன செய்யாத? பாவம் செய்யாதன்னு சொல்ற. அப்போ கேடும் நோயும் படுக்கையும் சாவு மரணமும் பயமும் நம்மை அழிக்கிற காரியமும் எப்படி வருதுன்னா, எதனால வருகிறது? ஸ்தோத்திரம், பாவத்தினால வருகிறது. பாவத்தினால வருகிறது. ஆமா, பாவம். இனி என்ன செய்யாத? பாவம் செய்யாத அப்படின்னு இப்போ நம்ம சந்தோஷமா வாழணும்னா நமக்குள்ள என்ன காணப்படக்கூடாது? பாவம் வரக்கூடாது, கேடு வரக்கூடாது. நமக்கு விரோதமான கேடு, ஆபத்து, தரித்திரம், பஞ்சம், பண கஷ்டம், நெருக்கம், கவலை, ரொம்ப மன வருத்தம், எப்போ பார்த்தாலும் நமக்கு நம்ம காரியத்தை நினைச்சா கண்ணீர் வருது. அந்த மாதிரி சூழ்நிலைகள் வராமல் இருக்கணும்னா, கேடு வராமல் இருக்கணும்னா நம்ம பாவத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. அல்லேலூயா. பாவத்துக்கு சுத்தமா சொல்ல போனா ஏன் பாவத்துக்கு இடம் கொடுக்க கூடாது? ஒருவன் குடிகாரனா மாறிட்டான்னா அந்த வீட்டுல பஞ்சம் வந்துடும், கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும், அடிபடி சண்டை வரும். அதுக்கு பிறகு குடி ஒரு மனுஷனுக்குள்ள வந்த உடனே அந்த வீட்டுக்குள்ள ஒரு மரியாதை மதிப்பு யாருக்கும் இருக்காது. அனாவசியமா அந்த குடும்பத்துல நிறைய குழப்பங்களும் பிரச்சனைகளும் வரும். அப்போ அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ குடிக்காத, என்ன செய்யாத? குடிக்காத, போதை பொருள் எடுக்காதன்னு சொல்றாரு. யாருக்கு காயங்கள் வருது, யாருக்கு வேதனை வருதுன்னா குடிக்கிறவங்க வீட்டுல என்ன செய்யும்? அதனாலதான் இயேசு அந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு. இப்போ அந்த பாவத்தை விட்டு வாழணும்னா ஆண்டவருடைய சத்தியத்தை நம்ம தொடர்ந்து கேட்கணும். தேவனுடைய சத்தியத்தை கேட்டாதான் நம்ம பாவத்தை விட்டு வாழ முடியும். பாவம் நம்மளை போட்டு அமுக்கிடும். அல்லேலூயா. உலகத்துல பாவம் மழிஞ்சு கிடக்கு, அது நம்மளை தாக்கி நம்முடைய வாழ்க்கையை சீரழித்து விடும். அதனால அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அதை பத்தி பிரசங்கம் பண்ணார். யாரு? பேதுரு பிரசங்கத்தை கேட்ட உடனே அந்த 10,000க்கும் அதிகமான ஜனங்கள் கேட்டிருக்க கூட, ஆனால் 3000 பேர் என்ன செஞ்சாங்க? நல்ல ஞானம் எடுத்தாங்க. அதுக்குதான் ஊழியக்காரனா மாற்றி. அதே மாதிரி தாவீதை ஆண்டவர் ஊழியக்காரனா மாற்றிருக்கு. இந்த மாதிரி ஜனங்களை ஆண்டவர் எடுத்து வழி நடத்த வேண்டும். லீடியால் கனியம்மாவை ஊழியக்காரனா மாற்றிருப்பது எதற்காக? ஆண்டவர்
தேவனுடைய பிள்ளைகளாய் மாறும்படி, பாவத்தை விட்டு கொள்ளாதவர்களை கர்த்தரை வழி நடத்தும்படி. ஸ்தோத்திரம். சென்னையிலிருந்து வந்திருக்கிறாங்க பேராயர் டாக்டர் பாண்டியன் அன்னைக்கு நமக்கு செய்தி கொடுத்தாங்க. அவர்கள் ஊழியக்காரனாய் மாறி இருக்குது. எப்படி? தேவனுடைய வார்த்தையை சொல்லி ஜனங்களை மாற்றும்படியாக. அல்லேலூயா. ஆமா, 80 லட்சத்துக்கு சர்ச்சை கட்டி என் அப்பா கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமா. அடுத்தாப்புல ஒரு சர்ச்சை கட்டி இதே மாதிரி பெரிய நீளமா ஒரு சர்ச்சை கட்டி இப்போ ஆராதனை நடத்திட்டு வராங்க. 3 ஆராதனை நடக்கு. காலையில 7 மணிக்கு ஒரு ஆராதனை, ஞாயிற்றுக்கிழமையில 10 மணிக்கு ஒரு ஆராதனை, நைட்ல 7 மணிக்கு ஒரு ஆராதனை. நிறைய ஆத்துமாக்கள் 200 பேர் அதில் கலந்து கொண்டு ஆசீர்வதிக்கப்படுறாங்க. அப்போ மக்கள் கூட்டம் ஆண்டவரிடத்தில் வருவதற்கு காரணம் ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய நல்வாழ்வை நன்மையை பெற்றுக் கொள்ளும்படியாக. அல்லேலூயா. அதுபோல ஸ்தோத்திரம் பாஸ்டர் மனோஜ்குமாரை தெரிந்து கொண்டதின் நோக்கம் என்ன? ஜனங்களை ரட்சிக்கும்படியாக. அல்லேலூயா. அதே மாதிரி அவங்க துணைவியார் ஜெயாவை தெரிந்து கொண்டதின் நோக்கம் என்ன? அது ஜனங்களுக்கு ஊழியம் செய்யும், தேவனுக்கு ஊழியம் செய்யும்படியாக. ஐயா சென்னையிலேருந்து வந்திருக்காங்க. பெருங்கலத்தூர் பாஸ்டர் தாமோதரன், அவங்க 3 பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள், 3 பேரையும் ஊழியக்காரனாங்க. 3 பேரையும் சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயங்கள். தேவனே செயல்பட்டால் தான் அது நடக்கும். 3 பேர் ஊழியக்காரர், 3 பேர் சபை நடத்துறாங்க. அவரும் ஊழியம் செய்யறாங்க. மாவட்டத்தின் கர்த்தருடைய பணியை செய்யறாங்க. பாடுவது, ஆராதிப்பது, தேவனை பிரசங்கிப்பது, ஆண்டவருடைய ஊழியங்களை செய்வது, ஐக்கியத்தில் அவர் ரொம்ப முக்கியமான வேலைகளை ஆசீர்வாதத்தோடு செய்து நிறைய விஷயங்களை செய்யறாங்க. காரணம் என்னன்னா ஆண்டவருடைய பணியை செய்யும்படியாக. கரண்ட் இருக்கா ரொம்ப நல்லா இருக்கும். அவர் கட்டாயிடுச்சு. ஆனால் தேவனுக்கு சித்தமானது நடக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்திய நாளில் நாம் தேவனிடத்தில் கூடியிருப்பது அது ஆசீர்வாதம். அதைத்தான் பாஸ்டர் மனோஜ்குமார் அவர்கள் எடுத்து வாசித்தாங்க. சங்கீதம் 133 நம்ம கூடி ஜெபிக்கும் போது தேவன் என்ன செய்வாராம்? நன்மையை தருவார். அடுத்து என்ன தருவார்? ஆசீர்வாதத்தை தருவார். அடுத்து என்ன தருவார்? ஜீவனை தருவார். அல்லேலூயா. இப்படி கூடி நம்ம தனித்தனியாக வீட்டில் ஜெபிக்கலாம். ஆனால் கூடி எதுக்கு ஜெபிக்கணும் அப்படின்னா நமக்கு நன்மை உண்டாகும்படியாக, ஆசீர்வாதம் உண்டாகும்படியாக, ஜீவன் உண்டாகும்படியாக. நம்ம வாழணும் அப்படின்னா நம்ம கூடி ஜெபிக்கணும். நம்ம ஆசீர்வாதத்தை பெறணும். சாபம் நீங்கிட்டு ஆசீர்வாதத்தை பெறணும்னா நம்ம கூடி ஜெபிக்கணும். அடுத்து என்னது? ஸ்தோத்திரம், நன்மை கிடைக்கணும். நன்மை கிடைக்கல அப்படின்னா அதுக்கு பதில் என்னதான் கிடைக்கும்? தீமை தான் கிடைக்கும். அப்போ தீமை நீங்கி நன்மை கிடைக்கணும்னா நம்ம கூட சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ண வேண்டும். ஒருமித்து வாசம் பண்ணுவது நன்மை, நல்லது. ஒருமித்து நம்ம இருக்கும்போது தேவன் அதை நன்மையாக மாற்றுவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் கூடுகை ஸ்தோத்திரம் பாஸ்டர் தாவீதையாவ இதுக்கு முன்னாடி நம்ம வேற ஏதாவது சொல்லி கூப்பிட்டுருக்கலாம். அண்ணாச்சின்னுக்கலாம், தாவீதையா சொல்லலாம். இனி இப்படிதான் சொல்லணும். பாஸ்டர் தாவீதுன்னு தான் சொல்லணும். அல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவ மனுஷன், அவரை கொண்டு தேவன் இந்த இடத்துல பலத்த காரியத்தை கர்த்தர் செய்து வருகிறார். அநேகரை குணமாக்கி இருக்கிறார். சொல்லியிருக்கிறார், உங்களுக்கு ஜெபம் பண்றேன், கர்த்தர் உன்னை சுகமாக்குவார் சொல்லியிருக்கிறார். அதனால அது அநேகருக்கு சுகம் ஆயிருக்கு. அதே மாதிரி ஒரு குடும்பத்துக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, அங்கே போயிட்டு உனக்கு ஆண்டவர் குழந்தை பாக்கியத்தை தருவார், நீ நம்பிக்கையார், அழாதம்மா அழாத ஐயா, தேவன் உனக்கு அற்புதம் செய்வான்னு சொல்லியிருக்கிறார். அது அப்படியே அற்புதமாக நடந்துச்சு. அல்லேலூயா. குழந்தை பாக்கியம் வந்து அந்த வீட்டில் போய் நல்லா சாப்பிட்டு அவங்க ஆசீர்வாதம் பண்ணி வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், இதே மாதிரி நிறைய அற்புதங்கள் நடக்குது. ஸ்தோத்திரம். இந்த இடத்துல தேவனை நோக்கி ஜெபித்து இந்த இடத்துல ஒரு ஆலயத்தை கர்த்தர் எத்தனை நாள் ஜெபம், என்னுடைய ஜெபம், அவ்வளோ ஜெபம். கர்த்தர் இன்றைக்கு மனோஜ்குமார் அவர்களையும் தாவீது அவர்களையும் வைத்து தேவன் கிழக்கிலும் மேற்கிலும் பெரிய காரியத்தை செய்திருக்கிறார். மனோஜ்குமார் வீட்டுக்கு மேலே சர்ச்சை கட்டி கடந்த மாதம் ஐக்கிய கூட்டம் அங்கதான் நமக்கு நடந்துச்சு. இந்த மாதம் ஐக்கிய கூட்டம் நமக்கு இங்கே நடக்குது. இது சாதாரண விஷயம் இல்லை. தேவன் தாவீது சர்ச்சை கட்டணும்னு முயற்சி பண்ணாரு. கட்டினாரா? கட்ட முடியல. கட்ட விடல ஆண்டவர்.
கெட்ட வாய்ப்பு இல்லாமல் போச்சு. ஆனால் அவனுடைய மகன் சாலமோன் என்ன செஞ்சாரு? சபையை கட்டினான். இந்த மாதிரி நிறைய தடைகள் இருக்கும். ஆனால் தடைகளெல்லாம் ஜெயித்து இன்றைக்கு ஆண்டவருக்காக ஒரு ஆலயத்தை கட்டி ஒரு ஊழியத்தை செய்யும் போது அது பரலோகம் மகிமைப்படும். கட்டி கத்துற அடுத்த மாசம் கூடுகையில நம்ம இன்னும் அதிகமான காரியங்களை கற்று செய்யும்படி என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அல்லேலூயா. இது வந்து பணத்தை கொடுத்து செய்யற ஊழியம் அல்ல. ஆமா, இது அன்பினால செய்யற ஊழியம். என்ன இருக்கும்? அன்பு மாத்திரம் இருக்கும். அதுக்கு அடுத்தபடி என்ன இருக்கும்? ஜபம் மாத்திரம். அல்லேலூயா. ஊழியக்காரர்கள் நிறைய பேர் ஐக்கியங்கள் நடத்துறாங்க. எப்படி நடத்துறாங்கன்னா, கூடுவாங்க, சாப்பிடுவாங்க, செய்வாங்க. என்ன பண்ண மாட்டாங்க? ஜபம் பண்ண மாட்டாங்க. இது அப்படி அல்ல. நாம் கூட வேண்டும், ஜெபிக்க வேண்டும், அன்பை பகிர்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தேவன் அப்படி செய்வார். அவருடைய நாமத்தினால எதை கேட்டாலும் கர்த்தர் என்ன செய்வார்? செய்து முடிப்பார், வாய்க்க பண்ணுவார், நிறைவேற்றி தருவார். ஆண்டவர் பலத்த காரியம் செய்வார். அல்லேலூயா. எதுக்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. எதுக்கும் என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. தைரியமா ஆண்டவருக்குள்ள உறுதியா நம்ம நிற்கும் போது தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய மத்தியில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அருமையான பேராயர் டாக்டர் பால் தாமஸ் ஐயா வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து ஸ்தோத்திரம் இந்தியா முழுவதும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறாங்க. இந்தியா முழுவதும் சாதாரணமான விஷயம் அல்ல. அவர்கள் ஒரு ஆலயத்துக்கு பிரசங்கம் பண்ண போனால் அவர்கள் போகும்போதே, அந்த ஆலயத்துக்குள்ள நுழையும் போதே, புக் பண்ணும்போதே அந்த பாஸ்டர் 5000 ரூபாய் உடனே அவங்க செல்போன் மூலமா உடனே காணிக்க. அவ்வளவு அவர் வந்து ரொம்ப மகிமையான ஊழியத்தை செய்கிறார். அதே மாதிரி ஒரு ஒரு 500 பிள்ளைகள் வந்து பார்ப்பாங்க, 300 பிள்ளைகள் வந்து பார்ப்பாங்க அங்கே ஊழியத்தை, மேஜிக் ஊழியத்தை. அதில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் 200 ரூபாய் டிக்கெட் கொடுத்து அந்த மாதிரி பெரிய லெவலில் தேவனுடைய பணியை, சுவிசேஷ பணியை, மேஜிக் மூலமாக கர்த்தருடைய காரியத்தை செய்கிற விஷயத்தில் ஆண்டவர் பயன்படுத்தி வருகிறார். இந்தியாவில் மாத்திரமல்ல, எங்க மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, ஸ்தோத்திரம், வேற என்ன? ஸ்ரீலங்கா, மலேசியா, சிங்கப்பூர், இந்தியா முழுவதும் எல்லா மாநிலத்திலும் ஆண்டவர் பணியை செய்கிறார். ஸ்தோத்திரம். இதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால் தேவனுடைய அன்பு. அல்லேலூயா. அல்ல சொல்லுங்க. ஆண்டவர் அவரை ஆசீர்வாதமா நடத்துறார். ஆமா, அவரு ஸ்தோத்திரம் அவருடைய மகளுக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்துருக்கிறாரு, பையனுக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்துருக்கிறாரு, அவரு ஒரு கார் வச்சிருக்கிறாரு. அவரு அந்த பெரிய வீடு கட்டி வீட்டுக்கு மேல பிரேயர் ஹால் வச்சிருக்கிறாரு. தேவன் அவரை பயன்படுத்தி வருகிறார். இன்றைக்கு அவர் வந்திருப்பது பெரிய ஆச்சரியம். அவர் நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், இப்படி தூத்துக்குடி ஊழியத்துக்கு போறேன், நீங்க வரணும் அப்படின்னு சொன்னோன்னே வரணும்னு சொல்லிட்டாரு. கடந்த நாட்கள்ல எங்க பிரசங்கம் பண்ணாரு? திருச்சி ஊழியர் கூட்டத்தில் கிட்டத்தட்ட 100 பாஸ்டர்ஸ் கூடியிருந்த அந்த இடத்துல அவர்கள் பணியை செய்தார்கள். அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. இப்போ அவருக்கு அதில் 2-3 சபையில புக் பண்ணியிருக்காங்க. அடுத்தவள திருச்சி பாஸ்டர்ஸ் கூட்டங்கள்ல அவர் கலந்து கொள்வார். தூத்துக்குடிக்கு இந்த இடத்துக்கு வந்தது பெரிய அற்புதம். தேவன் கொண்டு வந்தார். இன்னைக்கு பகல் முழுவதும் கைக்குளத்தில் போய் ஜெபம் பண்ணணும். கைக்குளத்தில், ஆமாம், பஜார்ல இருந்து ஜெபம் பண்ணணும். ஐயா ஜெபம் பண்ணார். ஆண்டவரே, கைக்குளத்தில் இருக்கிற செய்வனை, பிழிச்சுண்ணியம், மக்களை சாவுக்குள்ளாய் மாற்றுகிற சாத்தான் எல்லாம் ஓடட்டும், எல்லாம் அழியட்டும்னு சொல்லி ஜெபம் பண்ணி அந்த இடத்துல பால்ராஜ் அவர்களை சந்திச்சு இல்லையா. இன்றைக்கு அவர்கள் சில காரியங்களை மேஜிக் மூலமாக, கர்த்தருடைய வார்த்தைகள் மூலமாக நம்ம இடத்துல பேசுவாங்க. அல்லேலூயா. ஆமா, அவரு யாருக்கு கூப்பிட்டாலும் போக மாட்டாரு. நம்ம ஐக்கியத்துல அவர், நம்ம செனாடுல அவர் வந்து ஒரு ட்ரஸ்டியா இருக்கிறாங்க. அவர்கள் அது நிமித்தம் அப்பப்போ நம்ம எல்லா கூட்டத்திலும் அவர் வர முடியாது. ஏன்னா அவர் கேரளாவில் இருப்பார், திடீர்னு ஆந்திராவில் இருப்பார்,
அவரை கூட்டிகிட்டு போயிடுவாங்க, கார் வச்சு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அதனால் அவர் வந்துட்டு ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் கரங்களை தட்டி அவருக்கு பாருங்க, இந்த கையில் அப்படியே அப்படியே கையில் அப்படியே வீங்கி போயிருக்குது. கை அப்படி இது பண்ணவே முடியல. ஆனாலும் என்னாச்சு, அவர் காரை ஓட்டிட்டு அழகாக வந்தார். இல்லையா? ஐயா அவர்கள் சில காரியங்களை பேசுவார்கள். நம்முடைய மத்தியில் மத்தியில் இருப்பது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு நம்ம காரியங்களை சோத்திரம் ஆண்டவரே மற்றும் ஆயிரத்தாவே ஆண்டவரே, நாங்கள் சின்ன கூட்டமாக இருந்தாலும் அந்த பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறீர் என்பதை